13ஆம் வாரம், ஜூலை மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று தேவன் நமக்கு தரும் ஜீவ நீர் ஊற்றான இறை வார்த்தைகள் திருப்பாடல் 135. இறை வார்த்தைகள் 1, 2, 3, 4, 5, 6. நாம் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடல். ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவரின் பெயரை புகழுங்கள், ஆண்டவரின் ஊழியரே அவரை புகழுங்கள். ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவரின் கோவிலுள் நிற்பவர்களே, நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் உள்ளவர்களே, ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவர் யாக்கோபை தமக்கென்று தேர்ந்து கொண்டார், இஸ்ரேலை தமக்குரிய தனி சொத்தாக தெரிந்தெடுத்தார். ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவர் மேன்மை மிக்கவர் என்பதை அறிவேன். நம் ஆண்டவர் எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவர். ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். விண்ணிலும் மண்ணிலும் கடல்களிலும் எல்லா ஆழ்பகுதிகளிலும் ஆண்டவர் தமக்கு விருப்பமான யாவற்றையும் செய்கின்றார். ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். இன்றைக்கு நம் தேவன் தரும் ஜீவ நீர் ஊற்றான இறை வார்த்தைகளை கேட்டோம். ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆமா, அவர் நல்லவர் தான், அவர் வல்லவர் தான். நம்முடைய அப்பா அல்ல அவரு, நம்மை ஒன்றுமில்லாமலிருந்து உருவாக்கினார். அன்பினால் தானே தந்தை அவன் மகனை நமக்காக கல்வாரி மலையில பாடுபட அனுப்பியிருக்கிறாரு. அப்ப அவர் எப்பேற்பட்ட நல்லவர். நீ நினைச்சு பாருங்க, நம்ம யாராவது உயிரை கொடுக்க துணிவோமா? துணிவன்னா ஆனாலும் அது எல்லாருக்குமே அந்த பண்பு வராது. ஆனா இறை தந்தை தன்னை ஒரே மைந்தன் என்ன பண்ணாரு? நமக்காக பலியிடார். அப்படிப்பட்ட இறைமகனை நம்ம புகழ்வது சாலச்சிறப்பு. அதனாலதான் சொல்றாங்க, இறைவனை புகழுங்கள், அவர் நல்லவர் என்று கூறப்பட்டுள்ளது. மேலுமாக ஆண்டவரின் ஊழியரே அவரை புகழுங்கள். சூரியரே சந்திரரே ஆண்டவரை புகழுங்கள். இரவுமே பகலுமே ஆண்டவரை புகழுங்கள். விண்மீன்களே வானத்து பறவைகளே ஆண்டவரை புகழுங்கள். ஆக எல்லாமே அவர் படைத்த படைப்பு. அப்படிப்பட்ட தெய்வத்தை புகழ்வது என்ன? நம்மளுடைய கடமை, நம்மளுடைய ஆண்டவருடைய புள்ள நம்ம. அப்ப நம்ம என்ன செய்யணும்?
அவர் பிரைஸ் பண்றது சாலச்சிறந்தது. அதே மாதிரி தான் சொல்றாங்க, ஆண்டவரின் கோவிலில் நிற்பவர்களே, நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் உள்ளவர்களே ஆண்டவரை புகழுங்கள். எல்லாருமே, சகலரும், உலகில் உள்ள அத்துணை ஜீவராசிகளும் ஆண்டவரை புகழணும், ஏனெனில் அவர் நல்லவர். இஸ்ரேலை தமக்குரிய தனி சொத்தாக தெரிந்தெடுத்து கொண்டார். யாக்கோபை ஆண்டவர் தமக்கென்று ஆக இஸ்ரேலை தம்முடைய சொத்தாக்கி கொண்டார், தெரிந்து கொண்டார். மேலுமாக ஆண்டவர் மேன்மை மிக்கவர் என்பதை அறிவேன். ஆண்டவர் உண்மை மிகுந்தவர், ஆண்டவர் தூயவர், 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 தூயவர். ஆமென். ஆக விண்ணிலும் மண்ணிலும் தூயவர் 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 என்று அந்த விண்ணகத்துல கூறப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஆகவே மண்ணகத்திலே நாம் அவரை புகழணும். விண்ணிலும் மண்ணிலும் கடல்களிலும் எல்லா ஆழ் பகுதிகளிலும் ஆண்டவர் தமக்கு விருப்பமான யாவற்றையும் செய்கின்றார். ஆண்டவர் தனக்கு விருப்பமான யாவற்றையும் செய்கின்றார். நம்ம அநேக நற்செய்தியின் மூலமாக அநேக வார்த்தைகள் நம்ம படிச்சிருக்கிறோம். அநேக செயல்பாடுகள் நமக்கு நல்லதாக தெரியும். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்கள், செங்கடலை 2ஆக பிரித்தார், காற்றில் கடலை கடிந்து நில் என்று சொன்னால் நின்றது. 38 ஆண்டு காலமாக நோயுற்ற படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். 12 ஆண்டுகள் பெரும்பாலுள்ள ஸ்திரீ ஆடையை தொட்டால் குணம் கிடைச்சது. குருடர்கள் பார்த்தார்கள், குணவர்கள் நடந்தார்கள். ஆக அதிசயமும் அற்புதம், அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆமா, நம்மளுக்குள்ள வசிக்கிறாருப்பா. இது நம்ம நம்பணும், நிச்சயமா நம்பணும். அதாவது மாலை அணிந்து வரக்கூடிய பிள்ளைகள ராமாமிர்தம்னு ஒரு இந்தி சகோதரி, அவள் மொத்த ஆளாக வந்து மாதாவை புகழ்ந்து அவளுக்கு மாதாவுக்கு மாலை செய்து மாலை போட்டு அந்த இந்து மகள், அதாவது உரையினத்தவள், மாதா மேல அவ்வளோ பக்தி, அவ்வளோ விசுவாசம். அப்பேற்பட்ட மகளுக்கு இந்த வருடம் மாலை அணிந்து பாத யாத்திரையாக செல்வதற்கு ஒரு தடைகள் ஏற்பட்டுச்சு. அப்போதான் நான் சொன்னேன், மகளே, நீ எவ்வளவு ஆழ்ந்த விசுவாசத்தோடு முதல் மாலை என்னுடைய மாலையாகத்தான் இருக்கணும், அம்மாவுக்கு சாத்தணும் அப்படின்னு எவ்வளவு விசுவாசமா வந்த. வீடு கட்டணும்னு சொன்ன வீடு கட்ட வச்சாரு. இன்னுமாக உனக்கு பல அதிசயங்களும் அற்புதமும் செஞ்சாரு. ஆனா இப்ப நீ மனம் தாங்கிறாங்க. நீ அம்மா கிட்ட வேண்டியோ, தாயே மரியே, எனக்கு போன வருடம் எவ்வளவு செழிப்பா என்னை வந்து ஆசீர்வாதமா நான் நன்றி சொல்ல வந்தேனேம்மா, இப்ப என்னால வர முடியலையேன்னு நீ அம்மாட்ட சொல்லு. நிச்சயமாக உன்னை என்ன பண்ணுவாங்க, அம்மா உனக்காக பரிந்து பேசுவாங்க. ஏசப்பா உனக்கு நிச்சயமாக பல நன்மைகளை செய்வார். நீ உடனடியாக ஒரு சாட்சி மகளாக நிற்பேன்னு சொல்லி அந்த மகளும் விசுவாசத்தோடு மாதா அம்மாவிட்ட நான் வேண்டிக்கிறேம்மா அப்படின்னு சொன்னான். ஆக அவள் அந்த உறுதியான விசுவாசம், அவளிடத்துல நம்பிக்கை, மாதாமா நமக்கு செய்வாங்க, ஏசப்பா நமக்கு செய்வாங்க அப்படிங்கிற ஒரு உறுதியான நம்பிக்கை அந்த மகளிடத்துல இருக்கு. ஆகவே தேவன் அவளுக்கு நிச்சயமாக பல நன்மைகளையும் அற்புதங்களையும் செய்வார். ஏன் நான் உங்களுக்கு இதை சொல்ல வரேன்னா, அப்படிப்பட்ட மகள் தான். நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகளை கூட இவ்வளவு வந்து மாதா மேல நம்பிக்கையுடைய மகளை பார்க்க முடியும். நிறைய பேர் இருக்காங்க, நான் அதை தவறு நான் சொல்லலை. ஆனா அந்த மகளுக்கு இருக்கிற விசுவாசம் 25 ஆண்டுகளாக வந்து மாதாவுக்கு தன்னையை அர்ப்பணிச்சு, தன் குடும்பத்தை அர்ப்பணிச்சு பாத யாத்திரையில பங்கு கொள்றாங்க. அப்படிப்பட்ட மகளுக்கு இந்த வருடம் ஒரு தடை இல்லப்பா, இது தடங்கள் இல்லப்பா, உனக்கு தேவன் உன்னை புடம் போடுகிறார், கவலைப்படாது. உனக்கு நிச்சயமாக உன்னிலும் அதிசயமும் அற்புதமும் உனக்கு நடத்துவார். நீ நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக ஆண்டவர் உன்னை வழி நடத்துவார்னு நான் சொல்லியிருக்கேன்.
மகள் பூர்ண சந்தோஷத்தோடு சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக அம்மா எனக்கு செய்வாங்க தெரியுமா? ஆக அந்த விசுவாசம் நமக்கு ஏற்படும். அந்த விசுவாசம் நம்பிக்கை நமக்கு இருந்தால் நாம் எல்லாவற்றையும் அவற்றிலிருந்து எல்லாவற்றிலிருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும். அதனாலதான் புனித யோவான் 16:20 வார்த்தை சொல்லப்படும். அதனாலதான் புனித யோவான் எழுதிய நற்செய்தியில சொல்லியிருக்காங்க 16:20 உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும். உங்கள் துக்கம் எப்படி மாறும்? மகிழ்ச்சியாக மாறும் சொல்றாங்க. எப்போன்னா நம்ம நம்பிக்கையோடு நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய துக்கம் மகிழ்ச்சியாக மாறக்கூடிய சூழ்நிலையாக மாற்றுவார் தேவன். நிச்சயமாக மாற்றுவார். மேலுமாக அதிசயங்களும் அற்புதமும் செய்யக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். அதனாலதான் தொடக்க நூல்ல 24வது இயல்ல 60வது வார்த்தை 1000 ஆயிரமாக நீ பெருகுவாய். 1000 ஆயிரமாக நீ பெருகுவாய் என்று சொல்கிறார். நாம தேவனிடத்தில் நம்ம விசுவாசமும் நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்முடைய துக்கம் என்ன பண்ணும்? நம்முடைய துயரம் மகிழ்ச்சியாக மாறும். அதே போல நம்முடைய குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னித்து நம்மை உயர்த்துவார். அதனால்தான் இணைச்சட்ட நூல்ல சொல்லியிருக்காங்க 28வது இயல 1வது வார்த்தை முன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். ஆக தேவன் நம்மை உயர்த்துவார். தேவன் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார். எப்பொழுது? ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆக தேவனை நாம் புகழ்ந்து பாடுவோம். அதிகால ஜெபமாக ரொம்ப ஆசீர்வாதம். நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதிகாலை எழுந்து ஆண்டவரை புகழ்ந்து ஸ்தோத்திரங்கள் சொல்லி அவரை நீங்கள் புகழ்ந்து பாடும்போது தேவன் ஆனந்தம் அடைகிறார். நிச்சயமாக நிச்சயமாக. ஆகவே பிள்ளைகளை, இந்த அதிகாலை ஜெபம் நீங்கள் எழுந்து சொல்ல பழகுங்கள். அப்படி சொல்லி பழகும் பொழுது நீங்க தூங்கிட்டா கூட ஆண்டவர் தட்டி எழுப்பிடுவார். தட்டுவார். ஆமா, இது நான் கண்ட உண்மை. அதனால அதிகாலை தோத்திருப்பலே அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆமென். ஆக அதிகாலை ஸ்தோத்திரப்பலி செய்யும் பொழுது அதே தேவன் நம் பாட்டை நம்முடைய ஸ்துதியை கேட்டு மகிழ்ந்துவார். ஆகவே அன்பு பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான பிள்ளைகளே, இன்று தேவன் நமக்கு தரும் ஜீவ நீர் ஊற்றான இறை வார்த்தை என்ன? ஆண்டவரை புகழணும். எப்ப புகழணும்? அதிகாலை எழுந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுவோமா? முயற்சிப்போமா? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நிச்சயமாக தேவா உண்மை அதிகாலை புகழ அடியேனை நீர் ஆசீர்வதித்து உமது குரல் எனக்கு கேட்கும்படி செய்யுங்கய்யா. அது வேண்டிக்கிங்க. அவருடைய குரல் நமக்கு கேட்கும். நம்மை தட்டி எழுப்புவார். அவருடைய குரல் நமக்கு கேட்கும். அவர் நம்மை தட்டி எழுப்புவார். ஆகவே அன்பு பிள்ளைகளை, அதிகாலை ஜெபத்தை ஆர்வமுடன் சொல்ல ஆண்டவரின் வரம் கேட்போம். ஆமென். Praise the Lord. ஆண்டவரை புகழுங்கள், அவர் நல்லவர். ஆமென்.